சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜாங்கத்தோட வீட்டுக்கு இங்கே தமிழ்செல்வி வந்தது பிடிக்காது சாவித்ரி. எல்லார் முன்னாடியும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க, கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே, நான் சொல்கிறத கேளு. ஓன் பையன் சேது நம்ம வீட்டில் எம்பிட்டு வசதியாக வாழ்ந்தவன். அதுவும் அந்த தமிழ்செல்வி வந்த உடனே ஏதோ கோர்ட்டில் ஒரு முடிவு சொல்லிட்டாங்கன்னு சேது போய் அந்த சின்ன வீட்டில் இருக்கணுமா? அதுவும் அந்த தமிழ்செல்வி கூட பிடிக்காம எப்படின்னே சேது தமிழ்செல்வி கூட வாழ முடியும்? உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ எம்பிட்டு பெரிய பதவியில் இருக்க, நீ சொல்லி தான் மற்றவங்க கேட்கணும். அது என்னென்ன, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? சேது, உண்மையை சொல்லு. நீ தமிழ்செல்வி கூட வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி. அதுக்குடனே சேதுவும், என்னத்த இது கேள்வி? அதான் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வந்த உடனே நிற்க வச்சு கேள்வி கேட்டனே, அதுலேயே தெரியல தமிழ்செல்வி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள் முகத்தில் முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு. எனக்கு தமிழ்செல்வி வேணும்னு நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக அங்கே நோட்டீஸ்லாம் அனுப்பி இவளை பிரியணும்னு முடிவெடுத்திருக்க மாட்டேன். என்னை மட்டுமா அவமானப்படுத்தினா என் குடும்பத்தையே தலைகுனிய வச்சிருக்கா. அவ கூட வாழணும்னு எப்படி நான் நினைப்பேன்? எனக்கு உண்மையாகவே தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததும் பிடிக்கல. அவ கூட போய் அந்த சின்ன வீட்டில் வாழணுன்ற ஆசையும் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், நீ இப்படி சொல்கிற செய்து, ஆனால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே தமிழ்செல்வி வரலனாலும் தன்னுடைய வாரிசுக்காக நியாயம் கேட்டு வந்து நிற்கிறாளே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்ல, நான் தான் அந்த வாரிசுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன உரிமையில் அவள் இங்கே வர முடியும், இல்லை பேச முடியும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தமிழ்செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே வரவே அவளுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளாவே போய் அந்த சின்ன வீட்டில் தங்கிட்டு இருக்கா. அதனால் நான்லாம் அங்கே போக முடியாது. யார் சொன்னாலும் நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே தமிழ்செல்வியும் ரொம்ப நேரமாக சேது வருவாங்கன்னு காத்துட்ருக்கும்போது அங்கே சேர்ந்து வாழ்கிறதுக்காக தமிழ்செல்வி இருக்கிற இடத்துக்கு சேது வரவே இல்லை. இதை தமிழ்செல்வி பார்த்த உடனே யோசிக்கிறாங்க, இப்படியே போனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க நல்லது எதையுமே நடக்க விட மாட்டாங்க. என்னை பற்றின உண்மையை சேது புரிஞ்சிக்க விடவே மாட்டாங்க. சாவித்ரி, ஈஸ்வரின்னு இவங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் இந்த வீட்டில் நடக்காது. பேசாமல் மறுபடியும் நம்ம வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்செல்வியும் அவங்க வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க ஒரே வீட்டில் தான் நானும் சேதுவும் இருக்கணும்னு. ஆனால் என் வாரிசோட அப்பா இங்கே வரவே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக அவங்களோட அந்த சின்ன வீட்டில் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வி, நான் தான் சொன்னேன்லம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு. சேது வரலன்னா ஃபோன் பண்ணுன்னு, நான் இனி பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சேது வீட்டில் உள்ளவங்களே இவ்வளோ பெரிய திட்டம் போடும்போது தனியாக போய் அவங்கக்கிட்டலாம் பேசினாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் போலீஸோடு போனாதான் அங்கே ராஜாங்க ஐயாவுக்கும் புரிய வரும். அவர் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர் செய்கிறதும் தப்பு தானே. தான் பையன் தப்பு பண்ணால் புரிய வச்சு திருத்தணுமே தவிர்த்து அவன் விருப்பத்துக்கு கோவப்பட்டா அது சரின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு தான். அதனால் யாராக இருந்தாலும் கோர்ட் ஒரு முடிவு சொன்னதுக்கப்புறமா அதை கேட்டு தான் ஆகணும். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்செல்வியோட வக்கீலும் வந்து பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட சாவித்ரி ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? விரும்பாத சேதுவை அந்த தமிழ்செல்வி கூட வாழணும்னு சொன்னால் இந்த வீட்டு பையன் சேது வாழ அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாங்கமும், வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் சேதுன்னு சொல்ல, அப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த தமிழ்செல்வியும் அவளோட குடும்பமும் திட்டம் போட்டு தான்ப்பா இதெல்லாம் செய்கிறாங்க. நாம் நல்லா வசதியோடு இருக்கோம். ஏற்கனவே தமிழ்செல்வி வசதியோடு இருந்துட்டு தானேப்பா அவள் வீட்டுக்கே போனா, அதனால தான் மறுபடியும் இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், அப்படி தப்பாக பேசாத சேது, வசதி தான் முக்கியம்னு தமிழ்செல்வி நினச்சிருந்தா அவள் இந்த வீட்டில் உன் கூட வாழணும்னு உரிமையோடு எப்போவோ வந்திருப்பா. இப்போ கூட தன்னுடைய வாரிசுக்கு நியாயம் கிடைக்கணும்னு வந்திருக்காளே தவிர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே கூட வரலை. அந்த சின்ன வீட்டில் அதுவும் வாடகை கொடுத்துட்டு தான் இருப்பேன்னு அங்கே பணத்தெல்லாம் கொடுத்துருக்கா தெரியுமா? யாராவது தமிழ்செல்வியை நீ தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோபமாக பேசுகிறத வக்கீல் கவனிச்சுட்டு, பார்த்தீங்களா சேது, தமிழ்செல்வியோட நல்ல மனசு என்னன்னு உங்கள் அப்பத்தாக்கு புரியுது. நீங்கள் கூடவே வாழ்ந்திருக்கீங்க, ஆனால் தமிழ்செல்வியை இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கல. எப்படியா இருந்தாலும் சரி, நீங்களா ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி கோர்ட்டு வரைக்கும் வந்திருக்கிறீங்க. அவங்க சொன்ன முடிவை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன், ஒரே வீட்டில் தங்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நானும் தமிழ்செல்விக்காக அவங்களுக்கு உதவி செய்ய போலீஸை வர வைக்கணும். உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும். நான் சொல்கிறது புரியுதில்ல? நீங்கள் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, அதுவும் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காரு. நீங்கள் பிரச்சனை செஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் அவமானம், குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கணும்.
தமிழ் செல்வியை அவமானப்படுத்துகிறோன்னு நினச்சி நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க சேது. அது மட்டும் இல்லை, தமிழ் செல்விக்குன்னு பேச யாரும் இல்லைன்னு நினச்சி குடும்பமே சேர்ந்து தமிழ் செல்வியை அவமானப்படுத்துறீங்க. இனி அப்படி நடக்கக்கூடாது. கோர்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க சொன்ன முடிவை நீங்கள் செய்யாமல் இப்படி பிரச்சனை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் மறுபடியும் தலகுனிஞ்சு நிற்கணும். என்னால் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் எப்பயுமே தமிழ் செல்வி பக்கம்தான். அவங்க ரொம்ப நியாயமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கே வந்த வக்கீலும் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால உடனே போலீஸும் இங்கே செய்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யாருடைய பையனாக இருந்தாலும் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இது என்ன ஏதுன்னு விசாரிக்க தான் செய்யணும். பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அப்புறம் யார் வந்தாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமும் சன்னாசியும் சேது, இம்புட்டு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு தேவையா? நீ பேசாமல் அந்த தமிழ் செல்வி கூட போய் அந்த சின்ன வீட்டிலையே இரு. கொஞ்ச நாள் பார்ப்போம். 6 மாதம் தானே. உன் முடிவில் நீ உறுதியாக இருந்தா தமிழ் செல்வியை நீ பிரியலான்னு அவங்க தான் முடிவு சொல்லிடுவாங்கல்ல. நீ இப்போ போப்பா அப்படின்னு சொல்லி சேதுவை அந்த தமிழ் செல்வி கூட வாழ்கிறதுக்காக சின்ன வீட்டுக்கு ராஜாங்கமே அனுப்பி வைக்க உடனே தாமரை சொல்கிறாங்க, என்னம்மா இது? நாம் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது போல. இவ்வளோ நேரம் ராஜாங்க மாமா முன்னாடி பேசுனியேம்மா. அந்த தமிழ் செல்வி வக்கீலை வர வச்சு அவன் நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்டிட்டா பாருங்க. இப்போ தான் கூட வாழ்கிறதுக்கு சேது மாமா வரணும்னு நினச்ச மாதிரியே நடத்தி காமிச்சிட்டா. நீ எல்லாம் என்னம்மா பெருசாக திட்டம் போடுற? நீ நினைக்கிறது நடக்காது. தமிழ் செல்வி நினைக்கிறது மட்டும்தாம்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை. அங்கே வந்த தமிழ் செல்வியோட வக்கீலும் ராஜாங்கத்துக்கிட்ட, ரொம்ப நன்றி ஐயா, பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்கள் பையன்கிட்ட புரிய வச்சு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிரச்சனை பெருசாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தமிழ் செல்வி இப்போ உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க மாசமாக இருக்கிறதுனால இந்த வீட்டில் உள்ள யாரும் தமிழ் செல்வி பக்கமே போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் தான் உங்கள் மருமக தமிழ் செல்வியை கவனிச்சுக்கணும். 6 மாதம் தமிழ் செல்விக்கு உங்களால் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இங்கே நீங்கள் எல்லாரும் அப்புறம் போலீஸில் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இதெல்லாம் பார்த்துட்ருக்க மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ தமிழ் செல்வி இங்கே வந்துட்டா. இனி சேதுவும் தமிழ் செல்வியும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதனால தானே தமிழ் செல்வி வக்கீலெல்லாம் வர வச்சு அவன் நினச்சதை செஞ்சிட்ருக்கா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மலர். தமிழ் செல்வியோட வீட்டுக்கு அங்கே சேது கிளம்பி போகிறாரு ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக. தமிழ் செல்வி கண்டுக்காமல் இருக்க போன சேது ரொம்ப கோவமாக திட்டுறாரு. உனக்கு என்ன இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வக்கீலெல்லாம் வர வச்சுருக்க? என் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கும் உன் அப்பாவுக்கும் பிடிக்காதுல்ல? என் அப்பா பணமே வாங்கலை, ஆனால் எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கி ஏமாத்துனதா உன் அப்பா செல்லப்பாண்டியால் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. தினமும் அங்கே விசாரிக்கிறதுக்காக வர சொல்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு எங்கள் அப்பாவால் பதில் பேச முடியல. என்னதான் உன் அப்பா செஞ்ச தப்புக்கு நீ போலீஸில் மாட்டி விட்டாலும் செல்லப்பாண்டி தப்பு தானே செஞ்சுருக்காரு. செல்லப்பாண்டியோட பொண்ணு மட்டும் என்ன, நீ நல்லவளாவாக இருக்க போகிற? நீயும் இந்த பணத்துக்காகவும் இந்த சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ தானே புரிய வந்தது. என்னவோ டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிற நீ என்ன அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவும் சிரிக்கவும் அதுக்காக தானே போயிட்டுருக்க? நீ எல்லாம் படித்து முன்னேற போகிறதா உன் குடும்பம் நினச்சாலும் அவங்களும் ஏமாற்ற தான் போகிற. நீ எல்லாம் என்றைக்கும் படிக்க போகிறதும் இல்லை, டாக்டராகி காட்ட போகிறதும் இல்லை. நீ எதுக்கு காலேஜுக்கு போகிற, எந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அப்படி இருக்கும்போது என் கூட தான் வாழ போகிறேன்னு எதுக்காக ஜட்ஜம்மா முன்னாடி சொன்ன? நீ நடித்து ஏமாத்த நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. என் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கணும், உண்மை என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு நீ என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்க? நீங்கள் யாருங்க? இந்த வீட்டில் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் தங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதானே. நான் படிக்க போகிறேன்னா படிக்க போகலையான்னு பார்க்க கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் கூட வாழ பிடிக்காம என்னை பிரியணும்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன? இல்லை யாரை பார்க்க போனாதான் உங்களுக்கு என்ன? காலேஜில் நான் படிக்க தான் போகிறேன்றத உங்கள் முன்னாடி உண்மையெல்லாம் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க என்னை பற்றி தப்பாக சொல்கிறத கூட அப்படியே நம்பிக்கிட்டு என்கிட்ட இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள முடிஞ்சால் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி கேள்வி கேளுங்க பார்ப்போம். நீங்கள் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை செஞ்சு தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களால் உங்கள் அப்பாவுக்கே எம்பிட்டு பிரச்சனை வருதுன்னு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை மேலே அக்கறை இல்லாத நீங்கள் என்னை பற்றி கேள்வி கேட்கவே கூடாது. ஒரே வீட்டில் தங்கணும், அவ்வளவுதான். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு அக்கறை இல்லை, என் மேலே உங்களுக்கும் அக்கறைன்றதே வேண்டாம்.
தனித்தனியாகவே அவங்க வேலையை பார்ப்போம். 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி போக, எனக்கு தெரியும் இவ இப்படி தான் திமிரா பேசுவான்னு. நல்லா டாக்டருக்கு படிக்கிறேன்றால அந்த திமிரு தான், வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே மதிக்க மாட்டிக்கிறா. கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் பேசாமல் எதிர்த்து பேசிட்டு போறா. இவ கூட நான் இந்த வீட்டில் வாழ்கிறதா? எவ்வளோ வசதியாக என் அப்பா எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த வீட்டை விட்டுட்டு இவ சொன்னதுக்காக இங்கே வந்து வேற இருக்கேன். என்ன சொல்லணும்? இவளெல்லாம் கல்யாணம் பண்ணல, அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு தமிழ்செல்வி பேசிட்டு போனதை பார்த்துட்டு இங்கே சேது ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. இங்கே சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா சாவித்ரி அங்கே ராஜாங்கம் பெரியப்பா முன்னாடி அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தப்ப கூட நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தீங்க. உண்மையாகவே தமிழ்செல்விக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க சித்ரா. அதுக்கு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் நான் எப்படி சித்ரா நினைப்பேன்? அது மட்டும் இல்லை, என் பையன் போஸுக்காக தான் நான் இந்த தமிழ்செல்வி கிட்ட பொறுமையாக பாசமாக பேசுகிற மாதிரி நடிச்சிட்ருக்கேன். அதையும் தமிழ்செல்வி நம்பிட்டுருக்கா. சொல்லப்போனால் போஸால் தான் இந்த ராஜாங்கத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால் என் பையனை பற்றி இப்போ வரைக்கும் தமிழ்செல்வி உண்மையை யார்கிட்டேயும் சொல்லலை. அதனால் நானும் தமிழ்செல்விக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தமிழ்செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கேன். மற்றபடி இந்த தமிழ்செல்வி மேலெலாம் எனக்கு அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. சேது கூட அவள் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு கோவம் இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ளே வராமல் அங்கே சின்ன அந்த வீட்டிலையே தங்கிக்கிறேன்னு அந்த வீட்டுக்காக வாடகை பணத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்கா. சீக்கிரமாகவே சேதுவே திட்டி அவமானப்படுத்தி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். ஏன்னா தமிழ்செல்வி மேலேயும் தமிழ்செல்வி குடும்பத்து மேலேயும் இங்கே சேது அவ்வளோ கோபத்தில் இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் எதுக்காக கஷ்டப்படணும் தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப? நடக்கிறது எல்லாமே சேதுவாலேயே நல்லபடியாக நடக்க போகுது. நாம் பொறுமையாக அமைதியாக நின்று பார்க்கணுமே தவிர்த்து பிரச்சனை செஞ்சு போஸ் மாதிரி மாட்டிக்க கூடாது. அதனால தான் இந்த வீட்டில் நான் நீ எல்லாருமே வசதியாக வாழ்ந்துட்டோம். போஸ் இப்போ வெளியில் போய் கஷ்டப்படுற மாதிரி அந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிடக்கூடாதுல்ல. அதான் சித்ரா நான் பொறுமையாக இருக்கேன். சாவித்ரி பேசட்டும், ஏதாவது செய்யட்டும் பார்ப்போன்னு நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்ல, பரவாயில்லம்மா, போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சித்ரா சொல்கிறாங்க, அம்மா பாவமா போஸு, அவன் எங்கே இருக்கான் என்ன செய்கிறானே தெரியல அப்படின்னு சொல்ல, எனக்கும் அவன்கிட்ட பேசணுன்னு தான் தோணுது. ஆனால் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்ல, அங்கே உடனே சித்ராவும், நான் பேசுகிறேம்மா, நீங்கள் எதுக்குமா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நான் யாருக்கும் தெரியாமல் வெளியில் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனால சித்ரா மெதுவாக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போக, உடனே அப்பத்தாவும், சித்ரா இப்போ எங்கே வெளியில் போகிறேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை அப்பத்தா, வெளியில தான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்கிட்ட பேசுறதுக்காக போக, இந்த சித்ரா இப்படி பதட்டமாக போகிறத மலர் கவனிக்கிறாங்க. உடனே மலர் யோசிக்கிறாங்க, என்ன எப்பயுமே ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன சித்ரா ரொம்ப தனியாக போயிட்டுருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அங்கே சித்ரா மெதுவாக போஸ்க்கு ஃபோன் பண்ணி, போஸு நான் எங்கே இருக்க போஸு, நல்லா இருக்கியா? இல்லை, அம்மா உன்கிட்ட பேசணும்னு நினச்சாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனை, எல்லாரும் இருக்காங்க. அந்த தமிழ்செல்வி வேற சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு இங்கே வீட்டுக்கு வந்துட்டால. ஆனாலும் அந்த சின்ன வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கா. ஏது அந்த மலர் தங்கின இடத்துல தான் இப்போ தமிழ்செல்வி சேதுன்னு 2 பேரும் இருக்காங்க. அதனால தான் நீ இப்போதைக்கு இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் செஞ்சு மாட்டிக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு பணம் எப்போல்லாம் தேவைப்படுதோ நீ ஃபோன் பண்ணு, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீ ஆனால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சித்ரா பேசிகிட்ருக்க. அதுக்குடனே போஸும், இப்போ அந்த ராஜாங்கம் கண்டிப்பாக சந்தோஷமே இல்லாமல் இருப்பாரே அப்படின்னு சொல்ல, அது எப்படி போஸு, நீ செஞ்ச பிரச்சனையால் அந்த ராஜாங்கம் சந்தோஷமாக இருக்க முடியும்? செல்லப்பாண்டியை தமிழ்செல்வி போலீஸில் மாட்டி விட்டாலும் செல்லப்பாண்டிக்கு இப்படி பணம் வாங்கணும்னு சொன்னதே இந்த ராஜாங்கம் தானே. மற்றவங்க எல்லாரும் ராஜாங்கம் மேலே சந்தேகப்பட்டு விசாரிக்கெல்லாம் கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. சொல்லப்போனால் ராஜாங்கத்துக்கு இந்த பொறுப்பு இனி இருக்குமோ இருக்காதோன்ற பதட்டத்தில் தான் இருக்காரு. உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின பெரியப்பா இப்போ எவ்வளோ குழப்பத்தில் இருக்காருன்னு நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ வெளியில் இருந்தாலும் செய்ய வேண்டியதை சரியாக தான் செஞ்சிட்ருக்க போஸு. நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த சேதுக்கிட்ட மட்டும் நீ என்றைக்கும் மாட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததால் நீ தான் தமிழ்செல்வியை ஏதாவது செய்யணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி அம்மாவே உனக்கு ஃபோனில் பேசுவாங்க, சரியான்னு சொல்ல, நீ கவலைப்படாத. எப்படியும் அந்த சேதுவும் தமிழ்செல்வியும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ நானே விடமாட்டேன். அந்த தமிழ்செல்வியால் தான் எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன்.
இப்போ வரைக்கும் பணம் இல்லாம தான் இருக்கேன். ஆனா ராஜாங்கத்த சும்மா விடக்கூடாதுன்னு ஆளுங்கள ஏற்பாடு பண்ணி அங்க கம்ப்ளைண்ட் குடுக்க கூட அனுப்புனேன். என்ன, நான் யோசிச்சது வேற, ஆனா நடந்தது வேற. ஆனாலும் பரவால்ல. ராஜாங்கத்த பிடிக்காத ஆளுங்க என்னதான் செல்லப்பாண்டி தப்பு பண்ணியிருந்தாலும், இந்த பிரச்சனையால இந்த ராஜாங்கம் அவமானப்பட்டு நிக்கணும், போலீஸ்ல மாட்டிக்கணுன்றதுக்காக அவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தலைவரே ராஜாங்கத்த நம்பாம விசாரிக்கிறதுக்காகலாம் வர சொல்லிட்டுருக்க, அங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம ராஜாங்கம் தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்து சந்தோஷமா தான் இருக்கு. சீக்கிரமாவே உண்மைய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போலீஸ்ல இந்த ராஜாங்கம் மாட்டிக்க தான் போறாரு. இங்க பொறுப்புல இருந்தும் ராஜாங்கத்த அ அ ராஜாங்கம் வெளியில வர தான் போறாரு. தலைவர் முன்னாடி இங்க தலை குனிஞ்சு நிக்க தான் போறாரு ராஜாங்கம். அப்ப வந்து நான் பேசுவேன்ல, அப்ப யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க சித்ராவும், இங்க போஸும் இப்படி ராஜாங்கத்த பத்தியும், தமிழ்செல்விய பத்தியும் ஃபோன்ல பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, அங்க இருந்த மலர் பேரதிர்ச்சியோட, என்ன இவங்க இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் திருந்தாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னால தான் போஸோட வாழ்க்கை இப்படிலாம் ஆயிருச்சுன்னு இன்னும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்செல்வி ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னவோ தமிழ்செல்வியால தான் எனக்கு போஸ் கூட கல்யாணமே நடந்தது. ஆனால் தமிழ்செல்வி கிட்ட இதெல்லாம் போய் இப்போ சொல்லவும் முடியாது. பாவம் தமிழ்செல்வி இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கா. இதை போய் பேசாமல் ராஜாங்க மாமா கிட்ட சொன்னா என்ன? அதான் அந்த சித்ரா பேசின எல்லாத்தையுமே ஆதாரமாக நம்மக்கிட்ட ஃபோனில் இருக்குதே, இதை அப்படியே நம்ம காமிப்போம். நாமளா போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சித்ரா பேசியிருக்காங்கன்னா அப்பப்போ ஈஸ்வரி அந்த போஸ் எங்கே இருக்காருன்னு கேட்டு பணம் கொடுத்துட்ருக்கிறதா தானே அர்த்தம். போஸ் என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செஞ்சான். இப்போ தமிழ்செல்வி வாழ்க்கையிலையும் ராஜாங்கம் மாமா வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறானா, அவனை எதுக்காக சும்மா விடணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே சித்ரா போஸ் கிட்ட சொல்கிறாங்க, போஸு நீ அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சே ராஜாங்கத்தை ஏதாவது செய்யணும்னு திட்டம் போட்டு போனியே, அப்போவே இந்த ராஜாங்கம் பெரியப்பாவை நீ சும்மா விட்டுருக்கக்கூடாது. அவரை நீ என்ன செய்யணும்னு நினச்சியோ அதே மாதிரி செஞ்சுருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்காது. சேது தன்னுடைய அப்பாவை நினச்சி நினச்சி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையே இல்லாமல் இருந்திருப்பான். நீயும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். என்ன செய்ய, நீ என்னென்னவோ பெரிய திட்டம் போடுற, ஆனால் பெருசாக நடக்க மாட்டேங்குது சேது. இந்த சொத்து பணம்னு எல்லாமே நமக்கு வரணும்னா இந்த ராஜாங்கமும் இருக்கக்கூடாது, சேதுவும் இருக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா தமிழ்செல்வியால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. ஆனால் என்ன செய்ய, ஒன்னால தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லையும் எதுவும் செய்ய முடியலையே. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மாவும் அந்த தமிழ்செல்வியும் தானே. அவங்க வந்து உதவி செய்ய போய் தானே நீ மாட்டிக்கிட்ட. இப்போ கூட தமிழ்செல்வி உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாளோ, ஹாஸ்பிட்டலில் நீ அங்கே வந்து செஞ்ச எல்லாத்தையும் ராஜாங்க மாமா கிட்ட பெரியப்பா கிட்ட சொல்லிடுவாளோன்னு அம்மா பயந்துக்கிட்டு தமிழ்செல்வி முன்னாடி ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல இங்கே வந்து மலருக்கு ரொம்பவே தெளிவாக புரிய வருது. மலர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க, தமிழ்செல்வி அப்போ ராஜாங்கத்துக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துறது, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லி இவங்களா ஒரு முடிவெடுக்கிறதுன்னு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வி என்ன செஞ்சாங்கன்னு ராஜாங்க மாமாவுக்கு புரியணும். போஸ், ஈஸ்வரி, சித்ரான்னு 3 பேரும் திட்டம் போடுறதும் அவருக்கு தெரியணும். நாம இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. எனக்கு தமிழ்செல்வி உதவி செஞ்சிருக்கா, தமிழ்செல்வி வாழ்க்கைக்கு நான் உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு தனக்கு கிடைச்ச ஆதாரத்தை எடுத்துட்டு அங்க ராஜாங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க மலர். உடனே சன்னாசியும், என்ன மலரு, என்ன பிரச்சனை, என்ன கையில் ஃபோனோட வந்து நிற்கிறேன்னு கேட்க, இதில் ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு மாமா, அதை உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், என்ன மலரு, இப்போ தானே வெளியில் போயிட்டு வந்த, அதுக்குள்ளே ஆதாரம்னு சொல்கிறேன்னு சொல்ல எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. மாமா, தமிழ்செல்வி பொய் சொல்லிட்டா, ஏமாத்திட்டான்னு சேது நம்ம எல்லாருமே கோவமாக இருக்கோம். அதனால் தமிழ்செல்வி கூட சேதையா கூட வாழவே கூடாதுன்னு சாவித்ரி அவங்கெல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க எம்பிடு தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க மலர். என்னம்மா சொல்கிற, யார் தப்பு பண்ணதுன்னு கேட்க, இப்போ கூட அங்கே சித்ரா போஸ்கிட்ட யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்படி என்ன தான் பேசுகிறாங்க, போஸ் எங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அங்கே போய் அமைதியாக நின்னேன். போஸு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதால உங்கள் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும், உங்களுக்கு இந்த பொறுப்பான வேலை இருக்கவே கூடாதுன்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய சொன்னதும் இந்த போஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க இப்போ நீங்கள் இந்த பொறுப்பான வேலையில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் போஸ் தான்.
சொல்லப்போனால் செல்லப்பாண்டிய தமிழ்செல்வி மாட்டி விட்டது உங்களுக்காக, நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு. ஆனால் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கிறது அந்த போஸ். நீங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போஸ் இப்படி செய்கிறான். ஏன் நீங்கள் என்னைக்கு வீட்டை விட்டு போஸை வெளியில் அனுப்புனீங்களோ அன்னைக்கே போஸும் அவன் ஃப்ரெண்டும் திட்டம் போட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமைக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் குணமாகி வீட்டுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை செய்யணும் அப்படின்னு போஸ் அங்கே திட்டம் போட்டு வந்திருக்கான். உங்களை காப்பாற்றுனதே தமிழ்செல்வி தானு இந்த சித்ரா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு இங்கே சித்ராவும் போஸும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அங்கே ஆதாரமாக காமிக்க, இதை எதிர்பார்க்காத சன்னாசி ராஜாங்கன்னு பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே இங்கே மோகனாவும் மலரு என்னது இதுன்னு கேட்க, உடனே அங்கே சித்ரா நிற்கிறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு தான் போஸ்கிட்ட ஃபோன் பேசாதன்னு சொன்னேன். மலர் இப்படி வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்த உடனே உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மலர் இன்னைக்கு இப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலே ஆதாரத்தோடலாம் நிற்கிறா. இவளை சொல்லி ஒன்றும் இல்லை, இந்த சித்ரா செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சித்ராவை பார்த்து கோவமாக முறைக்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும், என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? சித்ரா, நீ போஸ் கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, அப்போ ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்தது போஸ் தானேன்னு கேட்க, பெரியப்பா அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே சித்ராவும், ஆமாம் பெரியப்பா, போஸ் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான் பெரியப்பா. அவனுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கோவம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கன்னு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை பெரியப்பான்னு சொல்ல, பொய் சொல்லாத. போஸுக்கு இந்த சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் ஆசை. அதனால் நீ ஈஸ்வரி போஸுன்னு எல்லாரும் திட்டம் போட்டுட்ருக்கீங்களா? இங்கே தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்தது, இந்த வீட்டில் என்னென்ன நடக்குன்னு எல்லாத்தையும் போஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் போஸ் தானே. அவன் தானே மற்றவங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி நான் தப்பு பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வரைக்கும் அவங்கள போக வச்சது எல்லாமே இந்த ஆதாரத்தில் இருக்குது. ஈஸ்வரி, நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போஸுக்கு ஏன் பணத்தையே அனுப்பி போஸை நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு அவனை திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்காக தமிழ்செல்வி எனக்கு உதவி செஞ்சதை கூட நீ மறைச்சிட்டல்ல. என் பணத்தை எடுத்து செலவு செய்வீங்க, ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடாது. இப்படி இந்த வீட்டில் இருக்கிற உங்களை பற்றி புரிஞ்சிக்காம செல்லப்பாண்டி மேலேயும் தமிழ்செல்வி மேலேயும் இத்தனை நாள் கோவப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை, மலர் சரியான நேரத்தில் நீங்கள் பேசின எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டு காமிச்சதுனால தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்தது. சேது அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே சேதுவும், அப்பா எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, அந்த போஸை சும்மா விட மாட்டேன்ப்பா, எங்கே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே சேது அங்கேருந்து கோவமாக கிளம்பி போக, உடனே ஈஸ்வரி சித்ரான்னு, வேண்டாம் சேது, அவனை ஏதோ தப்பு பண்ணிட்டான் விட்டுரு சேதுன்னு சொல்ல, சின்னம்மா நீங்களும் தான் இதுக்கு காரணம். என் அப்பா இவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் தமிழ்செல்வின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்டேன். அவள் குடும்பத்தையே அவமானப்படுத்தினேன். அப்போல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக தானே இருந்தீங்க. இப்போ நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கிறீங்க. உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு சேது. இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் இங்கே சன்னாசி கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறாங்க. சன்னாசி 2 பேரையும் வெளுத்து வாங்குறாரு. அண்ணே, தப்பு செஞ்ச சாவித்திரி தாமரையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். ஏன் பொய் சொன்ன தமிழ்செல்வி கூட இந்த வீட்டை விட்டு தானாக வெளியில் போயிட்டா. இவங்க போஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்கண்ணே. நல்ல வேலை தமிழ்செல்வி வரலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாது. இப்படி ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடாது, எல்லார் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கக்கூடாதுன்னு இப்படி 3 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. இவங்க எப்படின்னு இந்த வீட்டில் இருக்க முடியும்? மலரு, நீ செஞ்சதுலேயே ஒரு நல்ல வேலை இதுதாம்மா. நீ கொண்டு வந்த ஆதாரத்தால் தான் யார் நல்லவங்கன்ற உண்மை எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சன்னாசி கோவமாக பேச, சேது கோவமாக கிளம்பி போனதால் அந்த போஸ் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. ஏற்கனவே அங்கே போஸு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ராஜாங்கம் குடும்பத்தை இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது வசமாக போஸ் சேதுக்கிட்ட மாட்டிக்கிட்டதால் வெளுத்து வாங்கி ராஜாங்கம் முன்னாடி கூட்டிகிட்டு நிற்க வைக்க, உடனே பெரியப்பா மன்னிச்சிருங்க பெரியப்பான்னு போஸு அழுது நடிக்கிறாரு. இதை பார்த்த இங்கே சன்னாசியும், நீ என் பையனே இல்லை, இந்த வீட்டு பையனாக இருந்தால் இப்படிலாம் செஞ்சுருப்பியா? என் அண்ணனுக்கு இத்தனை பிரச்சனையை கொண்டு வந்திருக்கல்ல, என் அண்ணன் அவமானப்பட்டு நிற்கணும், தலை குனிஞ்சு நிற்கணும்னு செஞ்ச நீலாம் எங்கே இருந்தாலும் நானே உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். சேது, போலீஸை வர சொல்லுன்னு சொல்ல, என்னப்பா நீங்கள், நான் தான் அந்த வீட்டை விட்டே போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி
தான் பக்கம் நியாயம் இருக்குது, நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு மறுபடியும் போஸ் பொய் சொல்லும்போது அங்கே மலர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா மாதிரியே நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, நீங்களும் உங்கள் அம்மாவும் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு போஸையும் ஈஸ்வரியவும் மலர் இருந்த கோவத்தில் தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி வெளுத்து வாங்குறாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே மலர் கேட்குற கேள்விக்கு போஸாலையும் ஈஸ்வரியாலையும் பதில் பேசவே முடியல. அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க உடனே இங்கே ராஜாங்கம் ஈஸ்வரியை மட்டும் இல்லாமல் போஸையும் எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இனியும் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை, உங்களை நான் போலீஸ்லேயும் மாட்டி விட போகிறேன், தப்பு செஞ்ச நீங்கள் சரியான பதில் கிடைக்க வேண்டாமா, இங்கே போஸ் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லணும், என் மேலே தப்பு இல்லைன்னு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு என்னை என்கிட்ட கேட்ட எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு எல்லாரும் நான் தப்பு செய்யலைன்னு புரிய வைக்கணும் போஸு. இல்லை நீ என்னைக்கும் வெளியில் வரவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே நீயோ இல்லை உங்கள் அம்மா ஈஸ்வரி சித்ரான்னு யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் போஸையும் ஈஸ்வரியும் கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க. தமிழ் செஞ்ச உதவியை நினச்சி பார்க்குறாரு இங்கே ராஜாங்கம். போஸையும் ஈஸ்வரியவும் அங்கே எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவங்க பேசுகிற எதையுமே கேட்க பிடிக்காம ராஜாங்கம் போலீஸில் மாட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் அங்கே செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து அந்த சின்ன வீட்டுக்காக வாடகை பணத்தையும் கொடுத்து அங்கே தங்கிட்டு இருக்க தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக இங்கே ராஜாங்கம் அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் கண் கலங்கி போய் நிற்க உடனே தமிழ்செல்வியும், என்னாச்சு அப்பத்தா எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க, அதுவும் என்னை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து கேட்க, என்னை மன்னிச்சிருமா தமிழ்செல்வி, ஹாஸ்பிட்டலில் போஸ் என்ன செய்ய வந்தான், நீ தான் அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிருக்கன்ற உண்மை மலர் காமிச்ச ஆதாரத்தின் மூலமாக தான் தெரிய வந்தது. எம்பிட்டு பெரிய உதவியை செஞ்சுட்டு நீ கூட அதெல்லாம் சொல்லாமல் இருந்துட்டியேம்மா, உன்னையும் உன் குடும்பத்தையும் புரிஞ்சுக்காம எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் பிரச்சனை செல்லப்பாண்டியால இல்லை, இந்த போஸால தானு. போஸும் ஈஸ்வரியும் செஞ்ச தப்புக்கு அவங்கள வெளுத்து வாங்கி போலீஸில் மாட்டி விட்டுட்டேன், ஆனால் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நல்லது தான் செஞ்சுருக்க, உன்னை எப்படிமா நாங்கள் தப்பாக புரிஞ்சிக்க முடியும், என்னை மன்னிச்சிரு தமிழ்செல்வின்னு எல்லார் முன்னாடியும் கண் கலங்கி அழுதுகிட்டே இங்கே தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல், ஐயா சேது, இனி நீ தனியாக வாழக்கூடாது, தமிழ்செல்வியோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நீயும் இங்கே தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டில் 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மை என்னன்னு மலர் மூலமாக தெரிஞ்சதால இங்கே தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே ராஜாங்கம் மனசு மாறுறாரு. இப்படிலாம் மலர் செஞ்சதால் இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் மலரை பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே போஸு ஈஸ்வரி 2 பேரும் செஞ்ச தப்பை உண்மை என்னன்னு நிரூபித்து தமிழ்செல்வி சேதுவை ஒன்று சேர்க்கறதுக்கு நீ பெரிய உதவி செஞ்சுருக்க மலர், நீ செஞ்ச உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம், இதனால் ராஜாங்கமே மனசு மாறிட்டான் அப்படின்னு அப்பத்தா இங்கே மலரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.